வேதாச்சாரியார். இந்த பதிவில் மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்புள்ளங்கள், என்னுடைய அன்பு ஃபாலோவர்ஸ், புதுசாக பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள், மாணவ மாணவிகள், பெரியவர்கள், தாய்மார்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க. நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும், வேகமா முன்னுக்கு வரணும், கார் வாங்கணும், வீடு கட்டணும், சொத்து வாங்கணும். இதுதானே எல்லாருடைய எதிர்பார்ப்பு. மிதுன ராசி அன்பு சகோதர சகோதரிகள், எளிமையானவர்கள், நளினம் நிறைந்த நபர்கள், அன்பான நபர்கள், ஜாலியான நபர்கள், இப்படி உங்களுக்குன்னு ஒரு கதை இருக்கு. சரி, அந்த கதையை நம்ம அப்புறம் பார்ப்போம் இன்னொரு பதிவில். இந்த பதிவில் சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும், நான் வேகமா வாழ்க்கையில செட்டில் ஆகணும், இதுதானே ஒவ்வொருத்தருடைய கனவாக இருக்கிறது. ஆனா சீக்கிரமா நம்ம பணம் சம்பாதிக்கணும்னா ஜன்மத்துல குரு வந்துருச்சு, 3ஆம் இடத்துல கேது இருக்குது. இப்படி கிரகங்கள் மேல பழி போடுவதோ பார்ப்பதோ உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உதவுமா? 3ஆம் இடங்கிறது சொந்தக்காரங்கள்ட்ட போய் பணம் கேட்கலாமா, இல்லை தம்பிகிட்ட கேட்கலாமா? தம்பி வந்து உதவி செய்வானா? இளைய சகோதரர்கள்லாம் நமக்கு வந்து உதவி செய்வாங்களா? மிதுன ராசிக்காரங்க யோசிங்க. யாராவது நமக்கு வந்து உதவி செய்வாங்களா? இருப்பாங்க, வருவாங்க, நம்ம கிட்ட தான் உதவி கேட்பாங்க. கிரகங்களின் தன்மை என்ன? இப்போ ஒரு சனி பகவான் உங்களுக்கு மிதுன ராசி, அப்போ எங்கே? 10ஆம் இடத்துல. அப்ப என்னன்னா, ஒரு தொழில் செய்யலாமா, அந்த தொழில் செய்யலாமா, அல்லது இங்கிருந்து அங்க மாறுபட்டு நாம் அந்த கம்பெனிக்கு போகலாமா, இல்லை புதுசாக ஒரு தொழில் செய்யலாமா? இந்த மாதிரியான சிந்தனைகளை மட்டும்தாங்க சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துட்டு தருவார். தொழிலை நடத்துறது நீங்கள் தான் புத்திசாலித்தனமாக வேலை செய்யணும். அதுதான் சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லு